ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் பால் ஊற்றிக்குங்க. எப்படி சூப்பர். ஏன்டா போய் குருவி கூட போய் சண்டை போடுற? சும்மா தட்டிக்கிட்டே இருக்கு. சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா சாஃப்டா இருக்குது, கட்டினா ரொம்ப நம்ம இதுமே நல்லா இருக்கு. இதெல்லாம் காலுக்கு போடுறது பிளாக் மெட்டல் ஆக்சிடைஸ் மெட்டல். அவரு ஒரு பக்கத்துல வரானா ஐனர் ஒரு பக்கத்துல வரான். என்னதான் நடக்குதுங்க? பத்ரகாளி அம்மன் கோயில் அமாவாசைக்கு இங்க பாருங்க, எங்க ஊர்ல எவ்வளோ வண்டிங்க வந்து நிக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நம்மள பார்த்து அடுத்த செகண்டே சத்தம் போடுறது நின்றுச்சு பார்த்தீங்களா? என்ன சவுண்டு விட்டாங்க போறாங்க பாரு, 2 வேட்டைக்காரனுங்களும் எல்லாம் துரத்து விட்டானுங்க. ஏண்டா எல்லாரையும் துரத்து விட்டீங்களா? சந்தோஷமா? சரி வாங்க. நம்ம கரிபாலால் இப்போ தான் நிறைய காய்ப்பு வச்சுருக்கு பாருங்களேன். நல்ல காய் நிறைய வச்சுருக்கு. மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா, நிறைய காய் வச்சுருக்கு. இன்னைக்கு காலையில் வேலை என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து பொங்கல் தாங்க. அதுவும் குதிரைவாளி அரிசியில் பொங்கல் வைக்கிறேன். 1 டம்ளர் குதிரைவாளி அரிசி, 1/2 டம்ளர் வந்து பாசி பருப்பு, அதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் 1.5 டம்ளருக்கு 4 டம்ளர் 4 டம்ளர் தண்ணி வச்சா தான் பொங்கலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 3 டம்ளர் ஊற்றிட்டோங்களா, கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இது கூட என்ன பண்ண போகிறேன், 1 டம்ளர் பால் ஊற்றிக்க போகிறேன். நீங்கள் பால் ஊற்றி இந்த பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் பால் ஊற்றிக்குங்க. அப்போ வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு டேஸ்ட்டு. ஒரு ட்ரிப் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ 1.5 டம்ளர் மொத்தமாக இருக்குது, அதுக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி, பால் தண்ணி எல்லாம் கலந்து 4 டம்ளர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு சிலர் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. நான் வந்து அந்த முந்திரி வந்து மொறுமொறுன்னு இருந்தால் தான் எங்கள் பொண்ணுங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து பொங்கல் வெந்ததுக்கப்புறம் தான் தாளித்து கொட்டுவேன். ஓகேங்களா, மூடிடலாம். சூப்பராக வந்து பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வரகரிசி சாமரிசி கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான், கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆயிரும். அதனால் கொஞ்சம் இலக்கமாக இருக்கட்டும். இல்லை இலக்கமாக இருக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நெய் விட்டாச்சு, கொஞ்சம் முந்திரி சேர்த்திக்கலாம், அவ்வளோதாங்க. இது கூட வந்து மிளகு சீரகத்தை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்திக்கலாம், இஞ்சி கருவேப்பிலை. மெயினாக நீங்கள் கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சால் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எப்போவுமே பொங்கலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெய் வந்து ஜாஸ்தி விட்டு அப்படியே மணக்க வச்சா தான் நல்லாயிருக்கும். முந்திரி நிறக்க போட்டு நல்லா மணக்க அப்படியே அல்வாவாட்டம் உள்ளே போகணும். இது மட்டும் பொங்கல் மட்டும் அப்படி போனால் மட்டும்தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து சைடிஷாக சட்னி கொஞ்சம் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சாம்பார் கொஞ்சம் வச்சுருக்கேன். பேனா பண்ணுங்க. எப்படிங்க இருக்குது பொங்கல்? குதிரைவாளி அரிசியில் பொங்கல், அதுக்கப்புறம் வரகரிசியில் தோசை. எப்படி சூப்பர். பயம் பொங்கல்னா பயந்து தான். அது குதிரைவாளி அரிசி பொங்கல்னோடனே இன்னும் கொஞ்சம் பயந்துக்கிறான். அதனால் அவர் எப்பவுமே அவனுக்கு பொங்கல் பிடிக்காது. அவனுக்கும் இந்த வருஷாவுக்கும் பொங்கல்னா பிடிக்காது. வினிஷாவுக்கும் அவங்க அப்பாவுக்கு தான் பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பொங்கல்னா பிடிக்கவே பிடிக்காது. எத்தனை பேருக்கு பொங்கல்னா பிடிக்காது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா பொங்கல் சாப்பிட்டா அன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த பொங்கல் ஏப்பமே வரும் எனக்கு.
உங்களுக்குமா? சொல்லுவீங்களா? கடை சரி சாப்பிடுங்க. அது வரும் அப்படிதான் வரும். ஏன் அது கடையில் சாப்பிட்றது பிடிக்காதவங்களுக்கு சாப்பிட்டா அது பிடிக்காத நினைப்பிலே இருக்கிறாங்களா, அதனால அது அப்படியே தெரியும். பிடிச்சவங்களுக்கு சாப்பிடும்போது பிடிச்சது சாப்பிடும்போது தெரியாது. டைஜஷன் ஆயிரும் சீக்கிரமா. இது கடையில் சாப்பிட்றோம்ல, அதில் டால்டா போடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அப்படி வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. நம்மளுது நல்லா இருக்குதுல்ல குதிரைவாலியில்? ஓகே சாப்பிடுங்க. இன்றைக்கி வந்து சண்டே, அது வந்து மகாளி அமாவாசை இல்லைங்களா, அதனால் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே லீவு. இன்றைக்கி வந்து சேலம் போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து கட்டாயமாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்க. ஏன்னா அமாவாசை அப்படின்னாவே மேக்ஸிமம் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் நாங்கள். அது மகாளி அமாவாசைங்கும் போது போகாமல் இருக்க முடியாது இல்லைங்களா, அதனால தான் இப்போ கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த சாரீ தான் கட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு. மதுபானி டிசைன், இது நம்ம வண்ணவல் சாரீ தான். இதுதான் ப்ளவுஸு தைச்சிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி இதை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து சேலமும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வாங்க எங்கூடைய கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம சேலமும் போயிட்டு வரலாம். ஓகே, அதை கட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஏன்டா போய் குருவி கூட போய் சண்டை போடுற? ஏன் இப்படி சறுக்குள் விடுற? கம்பி உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவ? தொவுக்குடின்னு உழுவுவ. மறுபடியும் திருப்பி வச்சு வருவியா? சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா சாஃப்டாக இருக்குது, கட்டினா ரொம்ப நம்ம மெது நல்லா இருக்குது. நல்லா உடம்புக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா மெதுன்னு இருக்குது. கலரும் அழகாக இருக்குல்ல. சரி போகலாம். இப்போ 6 நடிச்சிட்டாரு. இன்றைக்கி வந்து மகாளி அமாவாசைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால தான் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து பெரியவங்களுக்கு வந்து நம்ம இறந்தவங்களுக்கு ஏதாவது வந்து திதி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை வீட்டில் படசல் போட்டு சாமி கும்பிடலாம். முக்கியமாக அவங்களுக்கு அதை செஞ்சே தீரணும். ஏன்னா சாமி கும்பிடுறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு முன்னோர்களை வந்து நம்ம கட்டாயமாக சாமி கும்பிடணும். அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி படசல் போட்டு சாமி கும்பிடணும். சரிங்களா? அது வந்து மாமனார் மாமியார் இல்லாதவங்க அப்படி செய்யணும். அப்படி செய்யறது தான் சிறப்பு. இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்களா? வடை தம்பி போகலாம். நாங்கள் வந்து எங்கள் தம்பி வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணுவான்னாக்கா, அவங்க இறந்த அன்னைக்கு போய் திதி கொடுத்துட்டு வந்துடுவான். இன்னைக்கு செய்ய மாட்டான். ஆனால் அவங்க என்னைக்கு இறந்தாங்களோ அந்த நாளில் வருது பாருங்க திதி, அன்னைக்கு போய் பவானியில் திதி கொடுத்துட்டு வந்துடுவான். அதனால இன்னைக்கு செய்ய மாட்டாரு அவரு. ஏங்க 2 பேரையும் வெளில அனுப்பிட்டீங்களாங்க? இது வந்து ஏரியாங்க இந்த இடம். ஆட்டு சந்தை. இது ஆட்டு சந்தையா? இதில் நிறைய புங்க மரம் கொண்டு வந்து வச்சிருக்காங்கல்ல. பரவாயில்ல. ஆனால் ரொம்ப பக்கம் பக்கமாக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடர் நடவு. ஓ, எங்கள் ஊர் ஆட்டு சந்தை பெரிய ஒரு பூங்காவாக ஆக போகுது. அப்படிதானுங்க? அப்படிதான் வச்சுக்கலாம். அப்படித்தான் வச்சுக்கிறீங்களா? வச்சுக்கோங்க. நம்ம பத்ரகாளி அம்மன் கோவிலுக்காக கட்டிட்டு இருக்கிற மண்டபங்கள் தான் இது. வந்து கெஸ்ட் ஹவுஸ் வரீங்க, இங்க தங்கி அதுக்கப்புறம் காலையில போய் சாமி கும்பிட்டு வர மாதிரி தூரத்துல இருந்து வரவங்களுக்காக கட்டுறாங்க. அப்படிதானுங்க? ஆனா எனக்கு என்ன கருத்துனா, இப்படி கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு பதிலா அங்க வரவங்க சாப்பிடறதுக்காக ஒரு மண்டபம் கட்டி விட்டா பரவாயில்ல. ஒரு சின்ன ரூம் இல்லைங்க, ஒரு கெடா வெட்டினா ஒரு 50 பேர் 100 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு மண்டபம் கட்டி விட்டா, அது ஒரு வாடகை கொடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்கல்ல. அதுக்கு பேர் என்ன? ஒரு ஹால் மாதிரி கட்டி விட்டாங்கன்னா, அதுக்கு தான் ஜனங்க ரொம்ப அலமோதுறாங்க. இங்க வந்தா ஞாயிற்றுக்கிழமான இடமே கிடைக்காம ரொம்ப அலமோதுறது அதுக்கு தான். அதனால அது வந்து ரெடி பண்ணி விட்டாங்கன்னா ரொம்ப பரவாயில்லையா இருக்கும். நம்ம கிட்ட யார் கருத்து கேட்க போறாங்க? எவ்வளவு ஜாலியா படுத்திருக்கிறாரு ரோட்லயே. கரெக்டாக நாங்கள் போகும்போதெல்லாம் பூஜை ரெடி ஆயிடுச்சிங்க. பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் உள்ளே போயிட்டோம். சாமியை வந்து கொஞ்சம் நேரம் நின்று திருப்தியாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடித்ததுமே அங்கேயே வந்து சாப்பாடு போட்டிருந்தாங்க. நம்ம லட்சுமி தான் வந்து வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருந்தா. அப்படி
கூடவே வந்து தயிர் பச்சடியும் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு போட்டுருவாங்க. யார் வேணாலும் செஞ்சு கொடுக்கலாங்க, இல்லை கோயில் சார்பாகவும் செஞ்சு கொடுப்பாங்க. மொத்தத்தில் அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு அங்கே வந்து மதிய சாப்பாடு செஞ்சுருவாங்க. நாங்கள் எல்லா அமாவாசைக்குமே போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வருவோம். இந்த முறை வந்து எங்கள் விகாஸ் தம்பியும் கூட்டிகிட்டு போயிருந்தேங்க. ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் இல்லைங்களா, அதனால தான் அவனையும் கூட்டிகிட்டு போனேன். அது மட்டும் இல்லை, மற்ற கோவிலுக்கு நம்ம போகிறோமோ போகலையோங்க, ஆனால் நம்ம குழந்தைங்களும் சரி நாமளும் சரி நம்ம தெய்வத்தை வந்து முக்கியமாக நம்ம கும்பிடணும். அந்த பழக்கத்தை வந்து அவனுக்கு வந்து உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் லீவ் டைமில் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன். இந்த முறையும் அதனால தான் கூட்டிகிட்டு போனேன். எங்கள் கோவில் வந்து அயலி படத்தில் வர கோவில் மாதிரிங்க. நாங்கள் எல்லாருமே வந்து லேடிஸ், நாங்கள் எல்லாருமே வந்து வெளியில் தான் இருப்போம். உள்ளே கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. ஜென்ஸு மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. அவங்க தான் உள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் உள்ளே தான் பூஜை நடந்துச்சு. அவங்க சாப்பிட்றவங்களும் உள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம். நாங்கள் எங்கள் குலதெய்வம் வந்து வீரகாரன் வீராயி 2 பேர் இருக்காங்க எங்களுக்கு. 2 பேர்த்துக்குமே இந்த முறை வந்து முகம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வரலட்சுமி நோன்புக்கு வந்து அம்மன் முகம் வைக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி எங்கள் வீரகாரனுக்கும் வீராய்க்கும் முகம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் சேலம் கிளம்பிட்டோம். சேலத்தில் வந்து குஜராத் மேளா போட்டிருக்காங்க நம்ம தெய்வீக மண்டபத்தில். அதை பார்க்குறதுக்காக தான் போனோம். ஏன்னாக்கா ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம வண்ணவலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் வேறு எங்கேயுமே போக முடியறது இல்லைங்க. கடையை பார்த்துக்கிட்டு உள்ளேயே இருக்கிறதா போயிடுது. அதனால் இன்றைக்கி லீவு, விகாஸையும் கூட்டிக்கிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு வரலாங்க, கொஞ்சம் சேலத்தில் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே சேலம் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். இந்த குஜராத் மேளா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை பேருக்கு இங்கே போகிறது ரொம்ப பிடிக்குங்கிறத சொல்லுங்கள். வருஷத்துக்கு 1 முறை 2 முறை போடுவாங்க. இங்கே வந்து நிறைய விதவிதமாக தோடுங்க, கிளிப்புங்க, வளையலுங்க, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கலாங்க பிளாக் மெட்டலில். நானும் வந்து அப்பப்போ போடும்போதெல்லாம் வந்து விதவிதமாக வாங்குவேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே போட்டு பழக்கங்களா, அதனால் இந்த கடைகள்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே வந்து வாங்கிட்டு போவேன். பிளாக் மெட்டலு, ஆக்சிடைஸ் மெட்டல் இது எவ்வளோ வருது? 350. ரெகுலர் யூஸ்க்கு நல்லா இருக்கு. ரெகுலர் யூஸ்க்கு நல்லா இருக்கு. இதா ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் இல்லை வாட்டர் ஒன்றும் அழகாக இருக்கு. இதுவும் காலுக்கு போடுறது. எங்கள் பொண்ணுங்க யாரையாவது ஒருத்தரையாவது கூட்டிகிட்டு போயிருந்தேனாக்கா அவங்க வேணுங்கிறத வாங்கியிருப்பாங்க, இந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாத்தையும். இப்போ நான் ஏதாவது எடுத்து காட்டினாக்கா, இதெல்லாம் நீ என்ன போடவா போகிற, ஏன் சும்மா அதை போய் பார்த்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்றாரு. பத்தாதுக்கு என் பையனை சொல்லவே வேண்டியது இல்லைங்க, வாமான்னு அப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளிக்கிட்டு வந்துடுறான் என்ன இந்த சைடு. அதனாலேயே எதுவுமே வாங்கலை. இந்த தோடு மணிலாம் ஒன்று கூட நான் வாங்கவே இல்லைங்க. இதே வர்ஷாக்கு வாங்குறேன், வினிஷாக்கு வாங்குறேன்னா ஒருத்திங்க கூட போட மாட்டாளுங்க. தயவு செஞ்சு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்துட்டான் என்ன. பார்க்குறப்ப இங்கே மர சாமான்கள் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருக்குங்க. வளையல் ஸ்டாண்டு வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல் காட்டுவாங்க, அது எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா அதை யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, அவங்க காட்டும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்களா, அது வாங்கி வச்சுருவேன். இப்போ போய் பார்த்தாக்கா அவங்க காட்டுற பொருள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னே எங்கள் வீக்கா சொல்லிட்டு வந்தான். அதனாலேயே எதுவுமே வாங்கலை நாங்கள். ஆனால் இந்த கூடைங்க, பழம் போடுற கூடைங்க, இன்னும் நிறைய ஐட்டம் இருந்துச்சுங்க, அழகழகாக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க 2 பேருமே. இது எல்லாமே வந்து மரத்தால் செஞ்ச விளையாட்டு சாமானங்க, ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இல்லை ஷோகேஸ்க்கு வாங்கி வைக்கலாங்க, அந்த மாதிரி ஐட்டம் தான் இதெல்லாமே. வீட்டில் ஷோகேஸ் வாங்கி வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அதை தொடச்சி க்ளீன் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள், அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அதுக்காகவே வாங்குறதுலாம் இப்போ நிப்பாட்டியாச்சு, வாங்கவே இல்லை நான். இங்கேயும் வந்து இரும்பு சாமானம்லாம் வச்சு விற்றாங்க.
ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது எல்லாத்த விட கத்திங்க வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இரும்பு கத்திங்க, எல்லாமே இரும்பு கத்திங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய்க்கு இது தடவி வச்சுக்கணும், இல்லாட்டினா வந்து துரு பிடிச்சிக்கும். அதனால் வந்து நம்ம சேஃப்டியாக வச்சுக்க வேண்டியது தான் இந்த கத்திங்கெல்லாம். நம்ம வந்து காட்டில் வேலை செய்கிறோம் இல்லைங்களா, இந்த மட்டை உரிக்கிறதுக்கு மற்ற வேலை செய்கிறதுக்கு எல்லாமே இந்த கத்திங்க வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். கத்திங்க தான் ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க. விதவிதமாக கத்தி வச்சுருந்தாரு. கத்திங்க இது தண்ணி பட்டா துரு பிடிச்சிடாது? துரு வரும். துரு வரும்ல, இது வராது. ஏங்க இல்லை இரு. நான் வந்து எப்போவுமேங்க மெத்தை விரிப்பு வந்து இந்த மாதிரி எஜிபிஷனில் தான் வாங்குவேன். இங்கே இருக்கிற டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதில் வந்து ஜெய்ப்பூர் டிசைன் சொல்லுவாங்க. இது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனுங்க. இதில் வந்து மெத்தை விரிப்பு 2 தலைவாணி உரையும் கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் இருந்தே நான் இங்கத்தில் வாங்கிட்டு இருக்கேன் நான். இந்த ட்ரிப்பு வந்து இது 850 ரூபா சொன்னாங்க. மெத்தை விரிப்பும் 2 தலைவாணி உரையும். அது இல்லாமல் 2 தலைவாணி உரை வந்து 250 ரூபா சொல்லி சொன்னாங்க, தனியாக வாங்குறதா இருந்தால். எங்கள் வீட்டுக்கார் வந்து மெத்தை விரிப்புலாம் வேண்டாம், அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாரு. ஆனால் விரிச்சுலாம் பார்த்தோம், ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இது எஜிபிஷன் முடிகிறதுக்குள்ளே நிச்சயமாக மறுபடியும் ஒரு ட்ரிப் போய் இந்த மெத்தை விரிப்பை வாங்கிட்டே வந்துடணும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவர் சொன்னாரே அப்படிங்கிறதுக்காக எதுவுமே வாங்கலை. பெட்ஷீட் வாங்காமல் ஒரு 4 தலைவாணி உரம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. 2 தலைவாணி உரை 250 ரூபாங்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தெய்வீக மண்டபத்துக்கு பக்கத்தில் எதனங்க பழமுதிர் சோலை, அப்புறமேட்டு அங்கேயும் போய் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். எப்போவும் வாங்குற மாதிரி உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் மெயினாக வாங்கணும். அதனால் அதையும் வாங்கிட்டு மற்ற பழங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நாங்கள். மாங்காய் தித்திப்பு இந்தாங்க, இந்த பீட்ரூட் எடுத்து போடுங்க. இந்தாங்க. போதும். நம்பி உருளைக்கிழங்கு இருக்கட்டுமா? உருளைக்கிழங்கு அதில் புள்ளி இல்லாமல் இருக்குதுல்ல. எவ்வளோ ஒரு காய்? கிலோவா? கிலோ 125. பட்டாணி கொடுக்கலாம் தான் பார்த்தேன். எங்க பட்டாணி நம்மக்கிட்ட இருக்குதுங்க, வீட்டில் இருக்குது. போதும். ஆனால் உருளைக்கிழங்கு மட்டும் எடுக்கணும். பட்டாணி காரம் வாங்கி வாயெல்லாம் எரிஞ்சிச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சொல்லலை. உனக்கு தான் எரிஞ்சிச்சு. மைனர் 3 போயிட்டு. குட்டி உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடு. இது வரோம். பார்த்தா டேய் எங்கத்துல வர என்னத்துல பிடிச்சிருந்துக்கிற? உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கெட், எனக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கெட். இது யாருக்கு பிடிச்சது? இது எனக்கு என் வயசுக்கு பிடிச்ச சாப்பாடு. அவ்வளோதான். சரி வா, இப்போ பில்லுக்கு வச்சுட்டு போயிடலாம். வழியா நடுவில் ஒன்று போகிறவங்களும் நடத்துட்டு ஓடிடுறேன். வா, இங்கே பாரு உன் குக்குடு. எத்தனை ஐட்டம் உன் குக்குடுக்குது பார்த்தியா? ஆமாம். இன்னும் இது நம்ம வீட்டில் இருக்குது. எங்கேயும் என்னத்தையும் தொலைவிட்டு இருக்கிறாரு. என்னத்தில் வராரு? என்னங்க தேடுறீங்க? அவரு ஒரு பக்கத்தில் வர்றாருன்னா ஐநர் ஒரு பக்கத்தில் வரான். என்னதான் நடக்குதுங்க? ஆளாளுக்கு ஒரு பக்கம் தொலைவிட்டு இருக்கீங்க. ஏண்டா இருக்கிறது 3 பேர், எதுக்குடா அத்தை சோடு பண்ணிரு? பெருசே வேணும். சரி சாப்பிடுங்க. என்ன பண்றீங்க? ஐயோ இது நக்கட்ஸ்.
அவ்வளோதாங்க, நம்மளோட சேலம் பர்ச்சேஸ் முடிஞ்சு போச்சு. ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனோம், அதுக்கப்புறம் பழமுதிர் சோலைக்கு போனோம், அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அங்கேருந்து நேராக நம்ம அமோகத்துக்கு வந்து டீ காஃபி ஏதாவது மினி டிஃபன் சாப்பிட்டு போகலான்ட்டு வந்தோம். நாங்கள் போன நேரம் அமோகத்துடைய ஓனர் அம்மாவும் வந்திருந்தாங்க. நாங்கள் இருக்கிறத பார்த்துட்டு எங்ககிட்ட வந்து பேசினாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா, நாங்கள் எதுவுமே சொல்லலை, ஆனால் நீங்கள் வந்து சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, அது மூலிமா நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையாலுமே எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்க என்னை வந்து பார்த்து எனக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க வந்து என்னை வந்து பார்த்து நான் இருக்கேங்கிறத பார்த்துட்டு உடனே அவங்களே வந்து என்னை பார்த்து எனக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்படிங்கும்போது அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த இடத்துல தாங்க அவங்களுடைய ரொம்ப பெரிய மனசை தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறவங்க எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இவங்க மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேச்சேரிக்கு கிளம்பியாச்சு. மேச்சேரிக்கு வரும்போதெல்லாம் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. அப்பா பத்ரகாளி அம்மன் கோயில் அமாவாசைக்கு இங்கே பாருங்க, எங்கள் ஊரில் எவ்வளோ வண்டிங்க வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு, கோவிலிருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி நிற்கிது. ஆண்டவா, இன்னைக்கு அமாவாசை இல்லையா, அது மகாளி அமாவாசைங்கிறதுனால இவ்வளோ கூட்டம் எங்கள் ஊரில். டெம்போவா வந்திருக்காங்களா? ஆமாண்டா, ஒரு டெம்போ நிறைய லேடிஸாக ஏறி வந்திருக்காங்க பாரு. நாங்களாம் இப்படி தான் போவோம். நாங்கள் ட்ராவல்ஸில் வந்திருக்காங்க. சரி, சூப்பர். உண்மையாலுமே சூப்பரான பத்ரகாளி அம்மன் கோவிலுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்களும் ஒரு முறை வந்து பார்த்துட்டு போங்க எங்கள் அம்மன் பத்ரகாளி அம்மனை. ஓகே, அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல நாம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.